மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது நாங்கள் பார்க்க போற வினாத்தாள் நேற்று நடைபெற்ற 2026ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை. எல்லாரும் செய்திருப்பீங்க. அதை விட இது நான் முக்கியமா யாருக்கு செய்யறேன்டா, அடுத்த வருடம் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்ற உள்ள மாணவர்களுக்காக. ஏனென்று சொன்னா அவங்களுக்கு தான் தெரியணும் எப்படி பேப்பர் வந்திருக்கு, ஈஸியா கஷ்டமா. அதை விட நீங்க நிறைய பேர் கேட்டிருந்த நீங்க நேற்று நடந்த வினாத்தாளுக்கான விடைகளை தர சொல்லி, அப்போ அதனால நான் உங்களுக்கு ஒவ்வொரு கேள்வியா விளங்கப்படுத்தி சரியான விடையை தரப்போறேன். 10 கேள்வியா செய்ய போறோம். தொடர்ச்சியா கவனிங்க. முதலாவது கேள்வி, வழக்கம் போல மேற்குறித்த ஒருக்களில் காட்டப்பட்டுள்ள 5 விலங்குகளில் 2 மாத்திரம் ஒரு பொது இயல்புக்கேற்ப ஒரு கூட்டமாக வேறுபடுத்தலாம். அவ்விரு விலங்குகளும். அப்ப ஒரு பொது இயல்புக்கேற்ப ஒரு கூட்டமா வேறுபடுத்தலாமா? அப்ப நாங்க என்ன விலங்கு இருக்குன்னு பார்ப்போம். ஏல முயல், பியில மாடு, சியில நாய், டியில மான், ஈல பூனை. இப்ப நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் 2 ஒரு கூட்டமா ஆக்கலாம். ஆனா நாங்க இதுக்கு என்ன செய்யணும்? விடைய வச்சு உடனே கண்டுபிடிப்போம். முதலாவது விட ஏயும் சியுமா. ஏ முயல், சி நாய். முயலுக்கும் நாய்க்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? ஏ முயல் தாவர உண்ணி, சி நாய் அனைத்து உண்ணி. அப்போ கொஞ்சம் ஒரு சிக்கல் இருக்கு. அடுத்த விடைக்கு போவோம். பியும் டியும். பி பசு தாவர உண்ணி, டி மான் தாவர உண்ணி. அப்ப இது ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு, நெருங்கிய தொடர்பு இருக்கு. ரெண்டும் தாவர உண்ணி. மூன்றாவது பார்ப்போம். டியும் ஈயுமா. டி மான், ஈ பூனை. டி மான் தாவர உண்ணி, பூனை அனைத்து உண்ணி. அப்ப உங்களுக்கு தெரியுது சரியான விடை என்ன? பசுவும் மானும். டி. சரியா? முதலாவது கேள்வி சரி. 2வது கேள்விக்கு போவோம். 2வது கேள்வியில 3 படம் தந்திருக்கு. பார்த்த உடனே எங்களுக்கு விளங்குது இலகுவான கேள்வி. முதலாவது ஒரு பேருந்து, 2வது கப்பல், 3வது விமானம். அப்போ ஒவ்வொன்றுல பயணம் செய்யறது. இது என்ன வழி போக்குவரத்து? தர வழி போக்குவரத்து பேருந்து. கப்பல் நீர் வழி போக்குவரத்து. விமானம் வான்வழி போக்குவரத்து. சரி, இப்ப கேட்டிருக்கு மேற்குறித்த உருக்களின் கூட்டத்துக்கு மிகவும் பொருத்தமான உரு யாதுண்டு. பார்த்தா இதுல மோட்டார் சைக்கிள் இருக்குது, முச்சக்கர வண்டி ஆட்டோ நிக்குது, அடுத்தது ட்ரெயின். உங்களுக்கு மிகவும் பொருத்தமானது எது? மேல பாருங்கோ, பஸ் ரோட்டுல ஓடுறது, கப்பல் தண்ணியில, பிளேன் வானத்துல பறக்கிறது. அப்ப இதுல வித்தியாசமா என்ன இருக்குது? தொடர் உந்து. இப்ப ட்ரெயின் தான் தண்டவாளத்துல ஓடுறது. சரிதானே? அப்ப இப்படித்தான் கண்டுபிடிக்கணும். எல்லாமே வித்தியாசமா இருக்கு, நெருங்கிய தொடர்பு இல்லை. அப்ப நாங்களும் விடைய வித்தியாசமா போடணும். சரியோ? சரி. 3வது, கீழே தரப்பட்டுள்ள வரிப்படத்தில் வினாக்குறி இருக்கும் இடத்தில் வர வேண்டிய எண். பாருங்கோ, இந்த வட்டத்தை எப்படி பிரிச்சிருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு நான் எல்லா வினாக்கள்லையும் சொல்றேன். நான் இப்படியான எண்கோளங்கள் வந்தால் இந்த வினாக்குறி தந்ததை விட்டுட்டு இதை விட்டுட்டு முன்னுக்கு இருக்கிற 2ம் என்ன தொடர்புல வந்தது, கூட்டியோ கழிச்சோ பெருக்கியோ பிரிச்சோ அதை கண்டுபிடிக்கணும். சரிதானே? சரி, நாங்க கண்டுபிடிக்க போறோம். இதுல பாருங்கோ, இந்த வட்டத்தை எத்தனையா பிரிச்சிருக்கு? 1 2 3 4. 2 வட்டத்தை 4ஆ பிரிச்சு கிடக்கு. சரி, அப்ப 8 போட்டு கிடக்கு. 4க்கும் 8க்கும் என்ன தொடர்பு? 4க்கும் 8க்கும் என்ன தொடர்பு? இதுக்குத்தான் சொல்றது வாய்ப்பாடு தெரியணும். 4 8. சரிதானே? 4 8. அப்ப இந்த வட்டம் எத்தனையா பிரிச்சிருக்கோ
அதை 2ஆல பெருக்கி இருக்கணும். சரிதானே? விளங்குதா? ஈர்னாங்க 8. அதே மாதிரி இங்க வாங்கும், 2வது உருவத்துக்கு வாங்கும். இதுல வட்டம் எத்தனையா பிரிச்சு கிடக்கு? எண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8. 8ஆ பிரிச்சு கிடக்கு. அப்ப இதை 2ஆல பெருக்கினா என்ன வரும்? 16 வரும். சரியோ பாருங்க? 8 16. விளங்குதா? சரி. அதே மாதிரி 3வது உருவம் இந்த வட்டத்தை எத்தனையா பிரிச்சிருக்கு? ஒரு வட்டம். 1 2 3 4 5 6. இதே மாதிரி அடுத்த வட்டம். அப்ப மொத்தம் 12ஆ பிரிச்சு கிடக்கு. இத 2ஆல பெருக்குவோம். 12 24. சரியா? சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். ஒரு சமதள நிலத்தில் குறிக்கப்பட்ட ஒரு சதுரத்தின் 3 உச்சிகளில் துமிலன், விமலன், கமலன் ஆகியோர் அப்ப என்ன சொல்லி கிடக்குண்டா, ஒரு சதுரத்தின 3 உச்சிகள்ல 3 பேர் நிக்கிறாங்களாம். அவங்க எந்தெந்த திசையில நிக்கிறாங்கன்னு சொல்லி கிடக்கு. அதை நாங்க என்ன செய்யணும்? படத்துல குறிக்கணும். உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் திசை கேள்வி, வலது இடது இப்படியான கேள்விகள் வரைக்க, கிலோமீட்டர் தூரம், மணிக்கு இத்தனை கிலோமீட்டர்ல செல்லுது, அப்படியான கேள்விகள் வரைக்க படத்தை போடணும். அப்பதான் உங்களுக்கு விளங்கும். சரியா? நான் பக்கத்துல எழுத போறேன் பாருங்க. இப்ப நான் சதுரத்தை போடல. ஏனென்றால் எனக்கு எந்த உச்சியில அவங்க நிக்கிறாங்கன்னு தெரியாது. அவங்க சொன்ன திசையத்தான் போட போறேன்னு பாருங்க. சரி, தொடங்குவோம். துமிலனுக்கு வடக்க விமலன். அப்ப துமிலன்டா தூணாண்டு போடுறேன். துமிலன். ஓகே. துமிலனுக்கு வடக்க விமலன். அப்ப இவருக்கு எங்க? வடக்க விமலனா, மேல விமலனா போடணும். எல்லாருக்கும் திசை தெரியும் தானே? வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு. எப்படி? வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு, தெற்கு மேற்கு. சரிதானே? சரி, எல்லாருக்கும் தெரியும். இப்ப நாங்க போடுவோம். சரி, துமிலனுக்கு வடக்க விமலனும், அது போட்டாச்சு. விமலனுக்கு மேற்கே கமலனும். அப்ப மேற்கு பக்கம் எங்கால? இங்கால வருது பாருங்கோ. நான் கேள்விக்குள்ள இழுக்கிறேன் பாருங்க. விமலனுக்கு மேற்கே கமலன். அப்ப கமலன் இங்க நிக்கிறான். சரி என்ற விதத்தில் அமர்ந்திருந்தனர். இப்ப கேட்ட கேள்வி என்னென்றால், துமிலனுக்கு எத்திசையில் கமலன் உள்ளான். அப்ப எங்க பார்க்கணும்? துமிலன்ல இருந்து கமலனை பார்க்கணும். ஏன் கேட்டது? துமிலனுக்கு. இக்குன்னு முடியுது பாருங்க. துமிலனுக்கு. அப்ப துமிலனுக்கு எத்திசையில் கமலன் உள்ளான். பார்ப்போம். துமிலனுக்கு எத்திசையில் கமலன் இருக்கிறான். மேல வடக்கு. இங்கால என்ன இருக்கு? மேற்கு இருக்குது. அப்ப வடக்குக்கும் மேற்குக்கும் இடையில என்ன இருக்கு? வடக்குக்கும் மேற்குக்கும் என்ன இடையில என்ன இருக்கு? வடமேற்கு. சரியா? 3வது விடுதான் சரியானது. விளங்குதா? சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். 5வது கேள்வி. இதுல ஏற்கனவே வெட்டி கிழக்கு பாருங்கோ. நான் திரும்ப சொல்றேன். ஸ்கூல், கிளாஸ் எனும் இரு சொற்களிலும் இருக்கின்ற போதிலும் மியூசிக் எனும் சொல்லில் இராத எத்தனை ஆங்கில எழுத்துக்கள் உள்ளன? அப்ப நான் உங்களுக்கு திருப்பி எழுதி காட்டுறேன்னு பாருங்க. அதுல வடிவா கிளியர் இல்லாம கிடக்கு. ஸ்கூல், ஸ்கூல், கிளாஸ், கிளாஸ். சரிதானே? சரி, அடுத்தது மியூசிக்கா, மியூசிக். சரி, அப்ப இந்த 2 சொற்களிலும் இருக்கின்ற போதிலும், அப்ப நாங்க 2லயும் இருக்கிறத கண்டுபிடிப்போம். என்ன இருக்கு? எஸ் இருக்கு, இங்க பாருங்க வெட்டுறேன். சி இருக்கு, வெட்டுறேன். சரி, எல்லும் இருக்குது, வெட்டுறேன். அப்ப 3 எழுத்து இருக்கு. SCL, SCL. சரி, இப்ப கேட்டது இந்த 2 சொற்களிலும் இருக்கின்ற போதிலும் இந்த மியூசிக் எனும் சொல்லில் இராத எத்தனை ஆங்கில எழுத்துக்கள் இருக்கா? அப்ப நாங்க பார்ப்போம். இப்ப இங்க எஸ்ஸும் சியும் இருக்குது, எல்ல காணேல. அப்ப உங்களை என்ன கேட்டது? இங்க இருக்கணும், இந்த 2 சொல்லிலையும் இருக்கணும்,
அதே நேரம் மியூசிக்ல இருக்கக்கூடாதான். அப்ப என்ன இல்ல எல்ல காணையில பாருங்க, எல் தனியா நிக்குது. அப்ப எத்தனை எழுத்து இந்த சொல்லுல? இடாத, எங்க பாருங்க டாக் ஆகி கிடக்கு. இடாத எத்தனை ஆங்கில எழுத்துக்கள் உள்ளன? ஒன்று. எல் மட்டும்தான் இல்ல. விளங்குதா? சரி. விளையாட்டு வீடு பெறுமதி மிக்கது, பாடசாலையில் அறிவை தருவது. சரியோ? சரி. படிக்கும் வேலை கொடுக்கின்ற இன்பம் நிறைந்த இடம் அதுவே. அப்ப உங்களை கேட்டது, இக்கவிதையில் எதனை பற்றி கூறப்படுகிறது என்று. விளையாட்டு வீடு பெறுமதி மிக்கதாம், பாடசாலையில அறிவை தருவதாம். சரியோ? சரி. படிக்கும் வேலை கொடுக்கின்ற இன்பம் நிறைந்த இடம். உங்களுக்கு படிக்கிற வேலை கொடுக்கிற இன்பம் நிறைந்த இடம் எது? உங்களுக்கு படிக்கிற வேலை சார இடம் எது? பாடசாலை. சரியா? சரி. இதுல கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கலாம். நிறைய பேர் விளையாட்டு வீடு என்று போட்டிருப்பீங்க. ஏனென்றா எடுத்த உடனே விளையாட்டு வீடு பெருமதி மிக்கதுன்னு சொல்லியாச்சு. அப்ப உடனே விளையாட்டு வீடை பற்றி தான் சொல்லி கிடக்குன்னு போட்டுருவீங்க. சரிதானே? ஆனா அடுத்ததுல பாருங்கோ, படிக்கும் வேலை. விளையாட்டு வீடுல உங்களுக்கு படிக்கலாமோ? இல்லதானே? இல்ல. அப்ப கவனமா வாசிக்கணும். சரியோ? இலகுவான கேள்வி. அடுத்த கேள்விக்கு போவோம். முரளியிடம் ₹1 நாணயம் ஒன்றும். அப்ப முரளியிட்ட ₹1 நாணயம் ஒன்று. அப்ப என்ன செய்யணும்? எழுதணும். ஏனென்றா கேள்வியில வசனத்துல இருக்கிறது உங்களோட ஞாபகத்துல நிக்காது. அப்ப எழுதுவோம். முரளி என்றா 3 ஆண்டு போடுறேன். ₹1. அப்போ ₹1, ₹1 ஒன்று. சரி, உங்களுக்கு விளங்குற மாதிரி எழுதுங்க. முரளியிடம் ₹1 நாணயம் ஒன்றும், ₹10 நாணயம் ஒன்றும். அப்ப கீழே ₹10. முரளி என்று போட்டுட்டு ₹1, ₹10, ஒன்றுமா. அடுத்த யார்கிட்ட? நிமலன். நிமலனிடம் ₹2 நாணயம் ஒன்றும். அவ ₹2 ஒன்றும். சரி. அடுத்தது ₹5 நாணயம் ஒன்றும் இருக்கான். ₹5 ஒன்று. சரி. முரளியிடமிருந்து நிமலனுக்கு கிடைக்க முடியாத பணம். அப்ப முரளியிடம் இருந்து, இவர்கிட்ட இருந்து நிமலனுக்கு கிடைக்க முடியாத பணமா? சரியோ? பாப்போம். இப்ப இவர்கிட்ட ₹10, ₹1 கிடக்குது. சரி, இவர்கிட்ட ₹2, ₹5 கிடக்குது. இதை வச்சு கொண்டு ரெண்டு பேர்கிட்டையும் பார்க்க போறோம். முரளியிடமிருந்து நிமலனுக்கு கிடைக்க முடியாத பணம் எவ்வளவு? ₹5 கிடைக்கலாமா பார்ப்போம். இப்ப முரளி ₹10 இவருக்கு கொடுத்தா மிச்சம் ₹5 இவருக்கு கொடுப்பார். சரியோ? அப்ப ₹5 கிடைக்கலாம். விளங்குதோ? ஏன் ₹5 கிடைக்கலாம்? முரளி ₹10 கொடுத்தா நிமலன் மிச்சம் ₹5 கொடுப்பார். கொடுத்தா நிமலனுக்கு ₹5 வந்து சேரும். சரி, இது கொடுக்கலாம். ₹6 கொடுக்கலாம்னு பார்ப்போம். ₹6 கொடுக்கலாம்னு பார்ப்போம். இவர் ₹1 வச்சுக்கிறார், ₹10 வச்சுக்கிறார். ₹11 வச்சுக்கிறார். இவர் ₹11 நிமலனுக்கு கொடுத்தா நிமலன்கிட்ட ₹5 கிடக்கு. அப்ப அந்த ₹5 இவர் முரளி கொடுப்பார். அப்ப எவ்வளவு வச்சிருப்பார்? எவ்வளவு முரளி நிமலனுக்கு கொடுத்திருப்பார்? இவர் ₹11 கொடுக்கிறார், அவர் ₹5 கொடுக்கிறார். கழிச்சா 11ல 5 போனா 6. அப்ப ₹6 கொடுக்கலாம். அப்ப கிடைக்க முடியாத பணம் எவ்வளவு? ₹7. எப்படி பார்த்தாலும் இவருக்கு ₹7 கிடைக்காத மாதிரி தான் வரும். ஏன்? வச்சிருக்கிற நாணய குட்டிகள் அப்படி. விளங்குதா? யோசிக்கணும். இவர் ₹10 வச்சுக்கிறார், அவர் ₹5 குத்தி வச்சுக்கிறார். அப்ப ₹10 கொடுத்துட்டு ₹5 வாங்கலாம். இப்ப ₹5 கிடைக்கும். சரி. அடுத்தது மொத்தம் ₹11 வச்சுக்கிறார், இவர் ₹5 வச்சுக்கிறார். ₹11 கொடுத்துட்டு ₹5 வேண்டுறார். அப்ப அவருக்கு எவ்வளவு கொடுத்தவர்? ₹6 கொடுத்தவர். சரிதானே? ₹7 மட்டும் கொடுக்க இயலாது. சரிதானே? நீங்க யோசிக்கலாம், நிமலன்கிட்ட ₹7 இருக்குண்டு. ஆனா கேட்ட கேள்வி என்ன? முரளியிடமிருந்து நிமலனுக்கு கிடைக்க முடியாத பணம். அப்ப இங்க இருந்துதான் ₹7 வரணும். நிமலன்கிட்ட இருந்து போகக்கூடாது. விளங்குதா? சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். ஒரு குடும்பத்தில்
இளைய பெண் பிள்ளைக்கு 3 சகோதரர்களும். அப்ப இளைய பெண் பிள்ளை, அப்ப ஆறு பெண் பிள்ளை, பெண் பிள்ளைன்னு போடும். இளைய பெண் பிள்ளைன்ற யார்? கடைசி பிள்ளை, இளைய பெண் பிள்ளை. சரி, இவாக்கு 3 சகோதரரும், 3 சகோதரர், சகோதரர் என்றா ஆண் சகோதரர். சரி, இது சகோதரிகளும், 2 சகோதரிகள், சகோதரிகள். சரிதானே? சகோதரிகளும் உள்ளனரா. பெண், இவா ஒரு இளைய பெண் பிள்ளை, கடைசி பிள்ளை. இவாக்கு 3 சகோதரர், 3 அண்ணாமார், 2 அக்காமார். சரியா? சரி, அக்குடும்பத்தில் மூத்த ஆண் பிள்ளைக்கு இருக்கும் சகோதரர்களின் எண்ணிக்கையும் சகோதரிகளின் எண்ணிக்கையும். அப்ப இந்த 3 சகோதரருக்குள்ளதான் அந்த மூத்த ஆண் பிள்ளை இருப்பார். அவரை வெளியில தூக்குவோம். சரி, அந்த மூத்த ஆண் பிள்ளைய தூக்கியாச்சு. தூக்கினா அவருக்கு எத்தனை சகோதரர், எத்தனை ஆண் சகோதரர்? இந்த 3ல மூத்தவரை தூக்கியாச்சு. அப்ப எத்தனை ஆண் சகோதரர் மிச்சம்? 2 பேர் இருக்கிறாங்க. சரி, மிச்சத்தை பாப்போம் எத்தனை பெண் சகோதரி என்று. இதுல 2 சகோதரி, அதை விட இளைய பெண் பிள்ளை ஒரு ஆள் இருக்கிறா. அப்ப 3 பெண் சகோதரிகள். விளங்குதா? அப்ப நீங்க இப்படி போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்ப கேட்ட கேள்விக்கு போவோம். மூத்த ஆண் பிள்ளைக்கு இருக்கும் சகோதரர்களின் எண்ணிக்கை எத்தனை? 2. சகோதரிகளின் எண்ணிக்கை 3. அப்ப 2, 3 முறையே. முதலாவது என்னத்தை கொடுக்கணும்? ஆண்கள் 2 பேர், அடுத்தது 3 பெண். சரி, அடுத்த கேள்விக்கு போ. அடுத்துள்ள 4 மாதங்களில் இருக்கத்தக்க நாட்களின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை யாது? அப்ப உயர்ந்தபட்ச எண்ணிக்கை வரணும். உயர்ந்தபட்ச எண்ணிக்கை வரணும்னா ஒரு மாசத்துல உயர்ந்தபட்ச நாட்கள் எண்ணிக்கை எத்தனை? 31. சரி, உங்களுக்கு தெரியும் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை வரணும் என்றால் 4 மாதத்தை கூட்டினா அடுத்தடுத்து 31 வார மாதங்கள் இருக்குதானே. அப்ப அதை எடுப்போம் நாங்கள். அடுத்தடுத்து 31 வார மாதங்கள் என்ன உங்களுக்கு சொல்லி பாருங்க. முன்னுக்கு இருந்து ஜனவரி 31, பிப்ரவரி 29 இல்லை 28, அதை எடுக்கவே தேவையில்லை. ஏனென்றா உயர்ந்தபட்ச எண்ணிக்கை வராது. மார்ச் 31, ஏப்ரல் 30, மே 31, ஜூன் 30, ஜூலை ஆடி மாதம் 31, திருப்பி ஆகஸ்ட், ஜூன் ஜூலை ஆகஸ்ட். அப்ப ஆவணியும் ஆடியும் தான் 31. அப்ப அதை எடுத்தாச்சு. அதுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் எவ்வளவு? 30. சரியோ? 30. இப்ப பாருங்கோ, உயர்ந்தபட்ச எண்ணிக்கை இதுலதான் பெறும். இந்த 4ஐயும் கூட்டினா வேற எந்த மாதத்தை கூட்டினாலும் கஷ்டம், வாரது கஷ்டம். சரியோ? பாப்போம். 30. அப்ப கூட்டுவோம். 1 3 2. கடைசியில 2 வார விடைய போய் பாருங்கோ, 1 தான் இருக்கு. போடுவோம் 122. இங்க கூட்டினா 4 3 12. சரிதானே? சரி, அடுத்துள்ள 4 மாதங்களில் இருக்கத்தக்க நாட்களில் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை. விளங்குதுதானே? சரி, நீங்க இப்படியும் எடுத்து பார்க்கலாம். எப்படி? 30, 31, 30, 31. இப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 122 வரும். சரிதானே? ஆனா பிப்ரவரிக்கு மட்டும் போகாதீங்க. அங்க போனா 28 இல்லாட்டி 29 வந்துடும், குறைஞ்சு போயிடும். சரியா? சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். 10வது கேள்வி. ஒரு குறித்த மாதத்தில் 6ஆம் திகதி, 15ஆம் திகதி, 20ஆம் திகதி ஆகியவற்றில் 2 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆகும். அப்ப உங்களுக்கு தெரியணும், ஒரு ஞாயிறு வந்தா அடுத்தது எப்ப அடுத்த ஞாயிறு வரும்? 7 நாளுக்கு ஒருக்கா வரணும். அப்ப 6ஆம் திகதி ஞாயிறுண்டா அடுத்த ஞாயிறு எப்ப வரும்? 6 7 13, 13ஆம் திகதி வரும்.
இதுல 13ஆம் தேதி இருக்கா? இல்ல. இன்னொரு 7 கூட்டுவோம். 13 மேலும் 20. அப்ப இங்க 20ஆம் தேதி இருக்கு. அப்ப இது ரெண்டும் தான் ஞாயிறு. சரியா? இது ரெண்டும் தான் ஞாயிற்றுக்கிழமை. சரி, இப்ப எங்களை கேட்டது 15ஆம் தேதி என்ன கிழமைன்னு கேட்டது. ஏன் எஞ்சி உள்ள நாள் எது? இந்த 15ஆம் தேதி. சரி, பாப்போம். 6 மேலும் 13. அப்ப 13ஆம் தேதியும் ஞாயிறு. சரிதானே? 7 கூட்டினா அடுத்த ஞாயிறு வரும். 13ஆம் தேதி ஞாயிறு. 14 என்ன? திங்கள். 15 செவ்வாய். அப்ப சரியான விடை செவ்வாய். சரிதானே? சரி, நான் முதல் 10 கேள்வின்னு சொன்னான். 11ஆவது கேள்வியும் பார்ப்போம். ஒரு மேசை மீது உள்ள பல பொருட்கள் பின்வரும் அடைப்பில் தரப்பட்டுள்ளன. அவை எழுத்து ஏயில் உள்ள பக்கத்தில் இருந்து பார்க்கும் போது தோற்றும் விதம். அப்ப ஏயில இருந்து இந்த பக்கத்தால பார்த்தா உங்களுக்கு இந்த கப்புக்கு இடப்பக்கம் இந்த கப் தெரியும். சரியா? அப்ப எந்த விடையில கிடக்கு? 2வது விடையிலையும் 3வது விடையிலையும் கிடக்கு. சரி, அடுத்தது இந்த கைப்பிடிய இப்படி நேர பார்த்தா ஒரு கோடு மாதிரி தெரியும். அப்ப 2ல 3லயும் பாருங்க, எதுல கோடு தெரியுது? 2வதுல மட்டும்தான் தெரியுது. ஆகவே சரியான விடை 2வது. சரிதானே மாணவர்களே? விளங்குதா? முதல் 11 கேள்விக்கும் விளக்கத்தோட சரியான விடைகளை பார்த்துட்டோம். நீ அடுத்த காணொளியில உங்களுக்கு 12வது கேள்வியிலிருந்து விடையும் விளக்கத்தையும் நான் பதிவு செய்வேன். அதை பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்க. தேவையான ஆட்களுக்கு இதை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். முக்கியமா தர 3-4 மாணவர்கள் கட்டாயம் பார்த்தா நல்ல. ஏனென்றா அவைக்கு தான் தெரியும் இவ்வளவு இலகுவான கேள்விகள் வந்திருக்கு. அப்ப நீங்களும் செய்து கொள்ளலாம். சரிதானே மாணவர்களே? தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். அடுத்த காணொளியில சந்திப்போம்.